என்னப்பா லோகி இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சுட்ட, ஒரு 50 ரோலக்ஸ ஒரே படத்துல பார்த்தா எப்படி இருக்கும், அந்த போல தாங்க நம்ம லோகேஷ் கனகராஜ் இந்த படத்துல சர மாதிரியா எல்லாரையும் வெட்டி துண்டு துண்டா போடுறாருங்க. டிசி படத்தோட ஒன்லைன் என்னன்னா, கன் சப்ளை பண்ற ஒரு கேங்ஸ்டரா இருக்கிற நம்ம தேவதாஸ் எல்லா மாவட்டத்துல இருக்கிற போலீஸ் ஆபீசரும் நம்ம ஹீரோவை தான் தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த அளவு ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர். இது ஒரு சைடு இருக்க, இந்த நேரத்துல ஒரு 10 வயசு பையனுடைய அப்பன் தன்னுடைய மகனை இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க வைக்கணும் அப்படி சொல்லிட்டு சொந்த ஊர்ல இருக்கிற வீட்டையும் நிலத்தையும் வித்து அந்த பணத்தை எடுத்துட்டு வந்துட்டு இருக்க, ஒரு போலீஸ் ஆபீசருக்கு உதவி செய்ய போயிட்டு அந்த போலீஸ் ஆபீசரால அந்த பணமும் திருடு போகுது. கடைசியா அந்த பையனுடைய அப்பா அந்த போலீஸ் ஆபீசராலே கொல்லப்படுறாரு. என்னுடைய கணவனுக்கு நீதி வேணும் அப்படி சொல்லிட்டு அந்த அம்மா போய் நின்ன இடம் நம்ம லோகி கிட்ட தான். சோ லோகியோட மைண்ட் தாட் என்னன்னா, அவர் ஒரு கேங்ஸ்டர். யாராவது தப்பு பண்ணா போலீஸ் கிட்ட போலாம், ஆனா போலீஸே தப்பு பண்ணா என்ன பண்ணலாம், இந்த போல கேங்ஸ்டர் தான் அவங்களை கட்டுப்படுத்தணும் அப்படி சொல்லிட்டு அதுக்குள்ள இறங்குறாரு. ஒரு சைடு நம்ம ஹீரோ போலீஸ் எல்லாமே தேடிட்டு வர கேங்ஸ்டர், இன்னொரு சைடு அந்த பையனுடைய படி செலவுக்காக அவங்க அப்பா பட்ட கஷ்டம், அந்த பணத்தை எப்படியாவது மீட் எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு அதே போலீஸை தேடி போற நம்ம தேவதாஸ். போலீஸ் வெஸ் கேங்ஸ்டர் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற சண்டை. இன்னொரு சைடு பார்த்தா படத்தோட ஹீரோயினி விபச்சாரத்துல இருக்காங்க. அவங்க ஏன் நம்ம ஹீரோ கூட வந்து சேர்ந்தாங்க அப்படி சொல்றதா இந்த படத்துடைய மீதி கதையே. இந்த படம் பல திருப்பங்களோட மட்டும் இல்லாம ஒரு பொண்ணை இந்த மாதிரி யாரும் மீன் பண்ணி பார்க்க கூடாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகாவே சொல்லியிருக்காங்க. நிறைய பேசாம படத்துடைய முழு கதைக்குள்ள போகலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. கமெண்ட் செக்ஷன்ல டிசி படம் இருக்கு, சோ லோகேஷோட ஆக்டிங் எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகள், அதே போல என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. படத்துடைய ஆரம்பம் 2011 பிப்ரவரி 17ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோவுடைய அப்பாவை தான் காட்டுறாங்க. சோ இவர் பாத்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் மோட்டார் சரி பண்றதுக்காக ஒரு கஸ்டமர் வராரு. கஸ்டமர் கிட்ட சும்மா சகஜமா பேசிட்டு இருக்க, தின்னு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய அப்பாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாரான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். அப்பதான் ஒரு விஷயம் புரிய வருது, நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாவும் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா பேசிக்கிறது இல்ல அப்படி சொல்லிட்டு. சோ இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த மோட்டர் எடுத்துட்டு வந்த மெக்கானிக் என்ன பண்றாருன்னா, ஹீரோவுடைய அப்பாவை பார்த்து ஏன் உங்க பையன் கிட்ட பேசுறது இல்ல அப்படின்ற மாதிரி கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கு ஒரு கதையை சொல்றேன் அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோவுடைய அப்பா ஒரு கதையை ஸ்டார்ட் பண்றாரு. சோ கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் காட்டுறாங்க. ஈரோட்ல இருக்கிற கோபிச்செட்டி பாளையத்தோடைய பாலத்தை தான் காட்டாங்க. அந்த பாலத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்னடா சம்பவம் பார்த்தா, போலீஸ் வண்டியில நிறைய கன்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. அந்த கன்ஸ் எல்லாமே திருடுறதுக்காக ஒரு சில கேங்ஸ்டர் வராங்க. அந்த கேங்ஸ்டர் வேற யாருமே நம்ம ஹீரோவுடைய கேங்ஸ்டர்ஸ் தான். நம்ம ஹீரோவுடைய டீம்ல கிட்டத்தட்ட 5 பேர் இருக்காங்க. முகத்துல மாஸ்க் கட்டிட்டு அந்த போலீஸ் ஆபீசர்ல பயங்கரமா அடிச்சு அட்டாக் பண்ணிட்டு அங்க இருக்கிற மொத்த கன்னையும் பறிமுதல் பண்ணிட்டு போயிடுறாங்க. கட் பண்ணா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஹையர் ஆபீசர் எல்லாமே வந்து கிளின்னு கிழிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. மிடில் ரேஞ்சில் இருக்கிற ஆபீசர்ல ஏன்னா பொறுப்பா ஒரு கன்னை கூட எடுத்துட்டு வர முடியாதா, இத பிரஸ் மீடியாக்கெல்லாம் தெரிஞ்சா நமக்கு பெரிய அவமானம், நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமானம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. சோ அந்த திருட்டு நடந்த இடத்துல வந்து யாரும் உள்ள வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு பேரிகேட் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு போலீஸ் ஆபீசர். சோ இது ஒரு சைடு போயிட்டு இருக்கு. அதே கோபிச்செட்டிப்பாளையத்துல அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு முன்னாடி வந்து ஒரு அப்பா அம்மா அப்புறம் ஒரு பையன், இவங்க 3 பேருமே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த அப்பா இருக்காரு பத்தியா, அவருக்கு தன்னுடைய மகனை இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட அவங்க சொந்த ஊர்ல இருக்க வீட்டையும் நிலத்தையும் வித்துட்டு 7 லட்சம் ரூபாய் பணத்தை மடியில கட்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. சோ அந்த வழியா வந்த இவங்க 3 பேரும் போலீஸ் ஆபீசரை பார்த்த உடனே போலீஸ் ஆபீசரை அப்பாவை மட்டும் நிக்க வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி மகனையும் பொண்டாட்டியும் அனுப்பிச்சு வச்சுட்டு இவரும் போலீஸ் ஆபீசருக்காக ஹெல்ப் பண்றாரு. அம்மாவும் பையனும் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க அப்பாவுக்காக. அப்பா வரவே இல்லை. என்னடா ஆச்சு அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்த்தா தான் தெரிய வருது, அந்த இடத்துல போலீஸ் ஆபீசரும் இல்ல, அந்த பையனுடைய அப்பாவையும் காணோம். அந்த அம்மா அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இந்த போல என்னோட ஹஸ்பண்ட் காணோம் அப்படி சொல்லிட்டு. உன் ஹஸ்பண்ட் அங்க வரவே இல்லை, அவன் எங்கே தப்பிச்சு போயிட்டான், அவன் குடிக்க வரான் அப்படி சொல்லிட்டு நிறைய போய் சொல்லி மிரட்டி வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அம்மாவும் பையனும் ஒரே அழுக, என்னாச்சு ஏதாச்சு தெரியல அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு நம்ம ஹீரோ தேவதாசை பார்க்கறதுக்காக போறாங்க. இந்த போல நடந்த உண்மை சம்பவம் எல்லாம் எடுத்து சொல்லி என்னோட ஹஸ்பண்டுக்கு என்னதான் ஆச்சு அப்படி சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த 10 வயசு பையனும் எங்க அப்பாவை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, கண்டிப்பா உங்க அப்பாவை நான் கூட்டு வருவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி போறாரு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆபீசர் போய் பார்த்து கையில கிடைக்கிறது எல்லாமே எடுத்து சரமாரியா அவனை வெட்ட ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு என்னாச்சு ஏதாச்சும் அந்த பணம் எங்க இருக்குன்னு கேட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துடுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தகவல் சொன்ன உடனே அவங்க பயங்கரமா எமோஷனல் ஆகி சோ மன உளைச்சலுக்கு ஆளாயிறாங்க. சோ இப்படி ஒரு நிலைமையா அப்படி சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவங்கள கூட இருந்து பாத்துக்கிறாரு. அதே நேரத்துல அந்த பணம் உங்களுக்கு கண்டிப்பா திருப்பி வரும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ களத்துல இறங்குறாரு. ஆக்சுவலா சொல்ல போனா இதுக்கப்புறம் தான் படத்தோட கதையை ஸ்டார்ட் ஆக போகுது. சோ இது வரைக்கும் போலீஸ் கேங்ஸ்டர் அப்படி சொல்லிட்டு இருந்த நம்ம ஹீரோ ஒரு பையனுக்காக உதவி செய்ய போயிட்டு பல பிரச்சனைகளை மாட்டிக்க போறாரு நம்ம ஹீரோ. சோ இங்க பெரிய பஞ்சாயத்து பண்றோம், இதுக்கப்புறம் இங்க இருந்தா நமக்கு பிரச்சனை அப்படி சொல்லிட்டு கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து நம்ம ஹீரோவும் அவங்க கேங்கும் என்ன பண்றாங்கன்னா கோயம்புத்தூர் கிளம்பி போறாங்க. இப்போ நம்ம ஹீரோவுடைய கேங்கை லீட் பண்றதுனே ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் தான் அரசன். அவர் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர். இப்போ நம்ம ஹீரோ கூட 4 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பேர் கிட்டி, இன்னொருத்தர் பேர் செபாஸ்டின் மணி கருப்பு அப்படி சொல்லிட்டு மொத்தம் 4 பேர் இருக்காங்க. சோ இவங்க ஒண்ணு மண்ணா பழங்கின ஃப்ரெண்ட்ஸ். சோ இதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்து ஆச்சு போலீஸ் நம்மள தேடி வருவாங்க, இங்க இருக்க கூடாது அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா இங்க இருந்து கிளம்பி நாமக்கல் போறாங்க. நாமக்கல்ல யுவராஜ்னு சொல்லிட்டு ஒரு கேங்ஸ்டர் இருக்காரு, அவருடைய அடைக்காலத்தில் தான் இவங்க ஒரு மேன்ஷன்ல போயிட்டு தங்கி இருக்காங்க. சோ இந்த பஞ்சாயத்து முடியற வரைக்கும் யாரும் வெளியே வர தேவையில்ல, போலீஸ் சைடு நம்ம போக கூடாது. ஏன்னா 2 பஞ்சாயத்து பண்ணிருக்கோம் நம்ம. என்னன்னா ஒன்னு அந்த கன்ஸ் எல்லாமே திருடி இருக்கும், இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா இந்த பையனுக்காக போயிட்டு ஒரு போலீஸ் ஆபீசரை நம்ம ஹீரோ சுட்டுருப்பாரு. சோ இந்த 2 பஞ்சாயத்துல இருந்து தப்பிக்கணும் கொஞ்ச நாள் ஆச்சு நம்ம தலைமறைவா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இந்த லீட் பண்றாரு பத்தியா அரசு, அவர் வந்து சஜஷன் சொல்ல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நாமக்கல்ல இருக்கிற ஒரு மேன்ஷன்ல போயிட்டு தங்குறாரு. அந்த மேன்ஷன்ல நம்ம ஹீரோ வந்து இருந்துட்டு இருக்க அங்க ஒரு பொண்ணை பாக்குறாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா இவங்க தான் சஞ்சனா, இவங்க தான் இந்த படத்தோட செகண்ட் ஹீரோயினி. சோ சஞ்சனா பாத்தீங்கன்னா ஒரு மேன்ஷன்லயும் ஒரு பாடகரா இருந்துட்டு வராங்க. அவங்களுக்கு இந்த வேலை சுத்தமா பிடிக்கல, இருந்தாலும் வேற வழி இல்லாதால இந்த வேலையை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த படத்துல பார்வதினு பேரு. பார்வதி பாக்குற
பாக்குற நம்ம ஹீரோக்கு அவங்க மேல சின்னதா ஒரு அபிப்பிராயமும் அன்பும் கூடுதல் ஆகுது. ஏன்னா சின்ன வயசுலயே நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை இழந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாத அப்பாவுக்கும் பையனுக்கும் சின்ன ஒரு தகராறுனால இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா பேசாத இருக்காங்க. அது என்ன தகராறு அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட எண்ட்ல சொல்றேன். சோ யாருமே இல்லாத ஒரு தனிமைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ தன்னுடைய வாழ்க்கைக்குள்ள யாராவது சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைப்படுறது உண்டு. அந்த போல சமயத்தில் தான் பார்வதியை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாரு. அது மட்டும் இல்லாத பார்வதி கிட்ட கொஞ்சம் நெருக்கமாவும் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா பார்வதிக்கு இதுல உடன்பாடு இல்ல. இருந்தாலும் நம்ம ஹீரோ போயிட்டு பேசுறதுக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்களுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன நம்பி இவ்வளவு கதையை சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, இங்க தெரிஞ்சவங்க கிட்ட உண்மையை சொல்றது தான் பயப்படணும், தெரியாதவங்க கிட்ட என்ன உண்மையும் எதை பத்தி வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்வதி சொல்ல, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டும் கிரியேட் ஆகுது. ஆனா இந்த போல சமயத்துல தான் போலீஸ் ஆபீசர் அந்த கேங்ஸ்டர் யாரு, அந்த கன்னை திருடினவங்க யாரு, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டர் கொலை பண்ணிருக்காங்க பத்தியா, இதெல்லாமே பண்ணது ஒருத்தர் தான் அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. அது தேவதாஸ் அண்ட் டீம் தான் அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. சோ இவங்கள தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படி சொல்லிட்டு அந்தல இருந்து ஒரு டீம் வந்து தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவருடைய ஹையர் ஆபீசர் சொல்லிட்டாரு, இன்னும் 10 நாள்ல இதுக்கான ரிசல்ட் வந்துடும். ஏன்னா பப்ளிக் மீடியான்னு போயிடுச்சுன்னா நம்மளுடைய பேரு கேட்டு போயிடும், எப்படியாவது இந்த கேஸை முடிக்கிற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, ஒரு போலீஸ் டீம் வந்து நம்ம தேவதாஸோட டீமை தேடுறதுக்காக உள்ள இறங்குறாங்க. ஒரு சைடு நம்ம ஹீரோ மேன்ஷன்ல அவருடைய லைஃபை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. பார்வதி கூட பார்வதியும் நம்ம ஹீரோட லைஃபை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோ மேன்ஷன்ல சும்மா இல்லாத ஒரு நாள் குடிச்சு கலாட்டா பண்ணிடுறாரு. அங்க இருக்கிற கேங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட அங்க பெரிய பஞ்சாயத்தா மாறுது. நம்ம ஹீரோடைய கேங்க்ல கிட்டின்னு ஒருத்தன் தான் எல்லாத்தையும் லீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா கிட்டியோட பேச்சை நம்ம ஹீரோ கேட்கறதே இல்ல. ஏன்னா போதையில அவர் இருந்தானா என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு அவருக்கே தெரியாது. அந்த அளவு கொஞ்சம் கோவக்காரான ஆளு. சோ அப்படிதான் ஒரு பஞ்சாயத்தை இழுத்து விட்டுறாரு. அவனுங்க போயிட்டு ஒரு கேங்ஸ்டரை கூட்டு வந்து அங்க பயங்கரமான பஞ்சாயத்தாக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போலீஸ் ஆபீசர் உள்ளே வந்துடுறாங்க. எதுக்காகனா நம்ம தேவதாசை பிடிக்க. அந்த கலவரத்தோட இந்த கலவரம் மிக்ஸ் ஆகி அந்த இடத்துல பயங்கர கன் ஷூட்டிங் எல்லாம் நடக்குது. அந்த கன் ஷூட்டிங்ல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோடைய டீம்ல இருக்கிற அந்த 4 பேருமே தப்பிச்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் அங்கேயே மாட்டிக்கிறாரு. சோ மாட்டினதுல இங்க பிரச்சனை இல்ல. அந்த இடத்துல நம்ம பார்வதியை தெரியாதனமா போலீஸ் ஆபீசர் ஷூட் பண்ணிடுறாங்க. அங்க நடந்த அந்த கன் ஃபைட்ல நம்ம ஹீரோயின் மேல குண்டு பட அவங்களுடைய உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. அந்த நேரத்துல அந்த போலீஸ் ஆபீசர் நினைச்சிருந்தா நம்ம பார்வதியை காப்பாத்தலாம். ஆனா நம்ம ஹீரோவுடைய கண்ணு முன்னாடியே பார்வதியை வேணும்னே கொலை பண்றாரு. இவனை பிடிக்க வந்து இங்க பெரிய பஞ்சாயத்து ஆச்சுன்னா ரிஸ்க் ஆயிடும். சோ இவளை இப்படியே போட்டு தள்ளிட்டு இந்த கேஸை இப்படியே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிடுறாரு அந்த போலீஸ் ஆபீசர். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா கோவம் அடைய ஆரம்பிக்கிறாரு. எதுக்காகனா அந்த பொண்ணை நினைச்சிருந்தா இவங்க காப்பாத்திருக்கலாம், அது மட்டும் இல்லாத வேணும்னே கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவம் வராரு. இதெல்லாமே தாண்டி நம்ம ஹீரோக்கு பார்வதி மேல கொஞ்சம் லவ் வந்துருச்சுன்னு சொல்ல முடியும். சோ அதனால பயங்கரமா கோவமான நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோவை போலீஸ் ஆபீசர்லாம் கூட்டு போயிட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி விசாரிக்கிறாங்க. எங்கடா இருக்கு அந்த கன் எடுத்துட்டு போனதெல்லாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாயை கூட திறக்க மாட்டேன்றாரு. சோ இது வேலைக்கு ஆகாது, இவனை போட்டு தள்ளனா தான் ஆகும்னு சொல்லிட்டு ஹையர் ஆபீசர்லாம் வந்து என்னென்னவோ ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து விசாரிச்சு பாக்குறாங்க. ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. நம்ம ஹீரோ வாயை கூட திறந்து பேச மாட்டேன்றாரு. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோவோட டீம் அந்த கிட்டி கருப்பு செபாஸ்டியன் இருக்காங்க பத்தியா, இவங்க பாத்தீங்கன்னா அந்த பணத்தை தேடுறதுக்காக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போல நேரத்தில் போலீஸ் கிட்டையும் மாட்டிடக்கூடாது. சோ இதெல்லாமே லீட் பண்ணிட்டு இருந்தா அரசு. அவர் வந்து லோக்கல்ல இருந்து இந்த போல நடக்கிற ஒரு இன்ஃபார்மரா எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த போலீஸோட கேங்க்லயே நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ற ஒரு இன்ஃபார்மர் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க மூலியமா தான் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம அரசு தெரிஞ்சுக்கிறாரு. அரசு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஹீரோன் டீமுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றாரு. சோ இதுதான் ப்ராபபிலிட்டியா நடக்கிற விஷயம். சோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை அடிச்சு விசாரிச்சு பார்த்துட்டு இவன் வாயில இருந்து எதுவுமே வர மாட்டேங்குது, இவனை போட்டு தள்ளலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவங்க கொஞ்சம் அசந்த நேரத்துல நம்ம ஹீரோ எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிறாரு. சோ அதுக்கப்புறம் நம்ம டீம் எங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அவங்களோட போயிட்டு ஜாயின்ட் ஆயிக்கிறாரு. சோ அப்பதான் இந்த டீம்ல இருக்கிறவங்களும் அரசும் சேர்ந்து ஒன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நீங்க நாமக்கல்ல இருக்கிற மேன்ஷன்ல இருக்கிறது உனக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மை. சோ இந்த விஷயத்தை யார் காட்டி கொடுத்திருப்பா அப்படின்ற மாதிரி இவங்க சர்ச் பண்ணும்போது தான் தெரிய வருது. இந்த இடத்துல பூஜாராஜ் யுவராஜ்னு சொல்லிட்டு இவங்களுக்கு 2 எதிரிங்க இருக்காங்க. இந்த 2 எதிரிங்களை யாரா ஒருத்தன் தான் காட்டி கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம அரசு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பயங்கரமா கோவமாடுறாரு. எப்படியாவது அந்த யுவராஜை போட்டு தள்ளி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்க இருக்கானோ அவனை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. சோ இது ஒரு சைடு போயிட்டு இருக்க. இப்பதான் இந்த படத்தோடைய ஹீரோயினியை காட்டுறாங்க. சோ இவங்க தான் சந்திரா. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு பிராத்தல் இதில் தான் இருக்காங்க. சோ பிடிக்காத வேலைன்னு சொல்ல முடியாது, சகிச்சுக்கிட்டு எல்லா அவமானத்தையும் தாங்கிட்டு தன்னுடைய மனசை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு அந்த பிராத்தல்ல ஒவ்வொருத்தங்க கூட படுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த போல நேரத்துல என்னைக்காவது நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்க. அந்த இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு விடிவு காலமே பிறக்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலா சொல்ல போனா இப்ப நம்ம யுவராஜை போடுறதுக்காக நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த டீம் எல்லாமே வந்து இந்த மேன்ஷனுக்குள்ள வராங்க. நம்ம ஹீரோ வரவரு ஒரு கஸ்டமரா தான் அங்க வராரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ உள்ள வரது எதுக்காக, யுவராஜா போட்டு தள்ளுறதுக்காக தான். ஏன்னா யுவராஜ் இந்த இடத்துக்கு வருவோம் அப்படி சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இங்க வராரு. இப்ப கஸ்டமரா உள்ள போற நம்ம ஹீரோ அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே இங்க எதுவும் பெருசா நடக்க போறது இல்ல, சரி நீ வேலையை பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு தம் அடிச்சிட்டு இருக்காரு. அந்த போல நேரத்துல தான் நம்ம சந்திரா வந்து நம்ம ஹீரோ பார்த்து அப்ரிஷியேட் ஆரம்பிச்சு எல்லாரும் வந்தா இங்க சட்டையை கட்டு பேண்டையை கட்டு அது இதுன்னு பண்ணுவாங்க, நீ சம்பந்தமே எல்லாத்தையும் இப்படி நிக்கிறியடா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, எனக்கு வேற வேலை இருக்கு நீ சைலண்டா இரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சாங்க ஏது நினைச்சாங்கன்னு தெரியல அவங்களுடைய வாழ்க்கை கதையை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ இங்க வரவங்க எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்க, என் வாழ்க்கை இப்படிதான் அப்படிதான் சொல்ல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்து இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாத யுவராஜ் எப்ப வரான் அவனை போட்டு தள்ளணும் அப்படி சொல்லி நினைக்கிறாரு. இதெல்லாமே தாண்டி நம்ம ஹீரோயின் ஒன்னே ஒன்று தான் கேட்கறாரு நம்ம ஹீரோ. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து நீ போகணும்னு ஆசைப்படுற அப்படி சொல்லி
சொல்லி கேக்குறாரு. ஆமா, எந்த பொண்ணுக்கு தான் இங்கிருந்து போக வேணாம்னு சொல்லி ஆசை இருக்காது. ஆனா இதெல்லாமே மீறி இங்கிருந்து எப்படி என்னால போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சைலண்டா இருந்து யுவராஜ் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய கத்தி எடுத்து யுவராஜை போட்டு தள்ளுறாரு. அதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்கு. சோ நம்ம ஹீரோ அந்த இடத்துல பயங்கரமான சம்பவம் பண்ணி விட்டுறாரு. அது மட்டும் இல்லாத அந்த பிராத்தல் கேஸ்ல மாட்டிக்கிட்டு தான் ஒட்டுமொத்த பெண்களையும் நம்ம ஹீரோ காப்பாத்துறாரு. சோ யுவராஜோட டீம் எல்லாமே போட்டு தொட்டு அந்த பெண்கள் எல்லாமே வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அதே போல இந்த மேன்ஷனை நடத்திட்டு இருந்தாங்க பத்தியா, அந்த பெண்கள் எல்லாமே கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க பத்தியா, அவங்களையும் சர மாதிரியா வெட்டி குவிக்கிறாரு நம்ம ஹீரோ. இதெல்லாமே பாக்குற நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்கு. சோ கடவுளா உன்னை வந்து இங்க வழி அனுப்பிச்ச வச்ச மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு எல்லா பெண்களும் அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவருடைய வேலையை முடிச்சுட்டு வந்துறாரு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் எங்க போறது ஏது போறதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இவ்ளோ நாள் கிட்டத்தட்ட 18 வருஷமா இந்த மேன்ஷனுக்குள்ளே அடங்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினி ஒரு விஷயத்த சொல்றாங்க. எனக்குன்னு ஃபேமிலி யாருமே இல்ல, என் ஃபேமிலி தான் இந்த தொழிலுக்கே என்ன அனுப்பிச்சு வச்சாங்க. என் ஃபேமிலி கிட்ட போயிட்டு என்னால நிக்க முடியாது. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட நான் சின்ன வயசுல வந்தேன். 18 வருஷமா என்னுடைய வாழ்வாதாரம் என்னன்னே தெரியாது. நான் இன்னைக்கு தான் இந்த கேட்டை விட்டு வெளியே வரேன். சோ என்ன எப்படியாவது உங்க கூட கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல யோசிக்கிறாரு. ஏன்னா நானே ஆல்ரெடி பல பஞ்சாயத்துல இருக்கேன். இதுல ஒரு பொண்ணை கூட்டிட்டு எப்படி டிராவல் பண்றது அப்படி சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்ட் கிட்ட கேட்கிறாரு. அதாவது கிட்டி கிட்டியும் கருப்பு கிட்டியும் கேட்கிறாரு. சோ பொண்ணை கூட்டிட்டு போறதுலாம் ரிஸ்க், இதுல உடன்பாடே இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு ஆரம்பத்துல நம்ம பார்வதின்னு ஒருத்தர் இறந்து போனாங்க பத்தியா, அவங்க மேல இருந்த லவ் வந்து இங்க மாடிஃபை ஆகுது. அதாவது நம்ம ஹீரோயினி மேல, இப்ப நம்ம சந்திரா மேல மாடிஃபை ஆகுது. சோ சந்திராவை பார்க்கும் போது எல்லாமே நம்ம ஹீரோக்கு பார்வதி தான் ஞாபகத்துக்கு வராங்க. ஏன்னா இவங்களுடைய ஃபேஸ் கட் ஒரே மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாத நம்ம ஹீரோக்கு பார்வதியை ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். என்னால தானே அவளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்ற உணர்வோட இருப்பாரு. அதனால இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு தயங்காம அந்த பொண்ணை கூட்டிட்டு நம்ம ஹீரோ போறாரு. சோ இப்ப ஹீரோவுடைய ப்ராபபிலிட்டி என்னன்னா, போலீஸ்க்குள்ள மிகப்பெரிய பஞ்சாயத்தை வளர்த்துக்கிட்டோம். அதே நேரத்துல அந்த பையனுக்கு அந்த பணத்தை எடுத்து வந்து கொடுத்தாதான் அவன் படிப்பு செலவுக்கு உதவி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிறதுக்காக தான் போறாரு. ஆனா இப்ப அந்த மேன்ஷன்ல இருந்து அந்த பணத்தை எடுக்கும் போது யுவராஜா போட்டு தள்ளிட்டு போலீஸ் வந்தாங்க அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அந்த பணத்தை இவங்களால எடுக்க முடியல. இப்ப நம்ம ஹீரோயினி தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவும் பேசிட்டு இருக்க, ஹீரோயினியும் அவங்களுடைய வாழ்க்கை கதை எல்லாமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. தேவையில்லாத இவ வேற வந்திருக்காரு அப்படி சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பேசிட்டு இருக்க. சோ பணத்தை விட்டுட்டு வந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த பணத்தை கூட்டிட்டு எப்படியாவது நம்ம ஆந்திரா போகணும் அப்படின்றது தான் இவங்களுடைய பிளான். சோ இப்ப எதுக்குமே இல்லாத நம்ம முடிச்சிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாமே வெயிட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த போல சமயத்துல தான் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு பணம் தானே வேணும், என்னால உங்களுடைய பணத்தை அரேஞ்ச் பண்ண கொடுக்க முடியும் அப்படி சொல்றாங்க. சோ இதை கேட்ட நம்ம ஹீரோவும் அந்த டீமும் பயங்கரமா ஷாக் ஆகிக்கிறாங்க. எப்படி உன்னால பணத்தை அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு, அதுதான் என்னுடைய வேலையை அப்படி சொல்லிட்டு ஒரு இடத்துக்கும் போயிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, பவரை யூஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கஸ்டமர்ட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க இழந்த பணத்தை இதுல இருந்து தேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த பணம் போதும், இங்க இருந்து நம்ம எப்படியாவது கிளம்பிடணும் அப்படி சொல்லி முயற்சி பண்றாங்க. ஒரு சைடு பார்த்தா நம்ம போலீஸ் ஆபீசர் டீம் இருக்காங்க பத்தி, அவங்க வந்து நம்ம தேவதாசை வந்து வலைவீசி தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாத இந்த இன்ஃபார்மர் யாருன்னு கூட நம்ம அந்த போலீஸ் ஆபீசர் கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த இன்ஃபார்மரே இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிற ஒரு இன்ஃபார்மர் தான் அப்படி சொல்லிட்டு அவனை கண்டுபிடிச்சு விசாரிக்கும் போது தான் தெரிய வருது, அரசன் சொல்ற ஒருத்தன் தான் இந்த தேவதாசோடைய டீம் வந்து லீட் பண்ணிட்டு இருக்கான். அந்த அரசை போயிட்டு டார்கெட் பண்ணா போதும், இங்க இருக்கிற பாதி பிரச்சனை முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இப்ப நேரா அரசை போயிட்டு டார்கெட் பண்ணி பேசி அவனை அடிச்சு விசாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவனை கொலையும் பண்ணிடுறாங்க அந்த போலீஸ் ஆபீசர். இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயின் டீமுக்கும் வர, சோ இவனுங்களை சும்மாவே விடக்கூடாது, பணத்துக்காக இப்படி ஒரு கேவலமான வேலையெல்லாம் போலீஸ் ஆபீசர் பண்ணுவாங்களா அப்படி சொல்லிட்டு பயங்கர கோவத்துக்கு ஆளாகிறாரு. அது மட்டும் இல்லாத கிடைச்ச பணத்தை எடுத்துட்டு அந்த பணத்தை திரும்ப அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு சைடு நம்ம எப்படியாவது தப்பிச்சு ஆந்திரா போயிடலாம் அப்படி சொல்லி நினைக்கிறாரு. இந்த போல சமயத்துல வந்து நம்ம ஹீரோயினி வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணும் அப்படி சொல்லிட்டு கிட்டின்ற ஒருத்தர் மட்டும் சொல்றாரு. ஏன்னா இவ நம்ம கூட இருக்கிறதால நமக்கு தான் பிரச்சனை, ஆல்ரெடி பார்வதியால தான் நமக்கு பிரச்சனை வந்து, நீ போலீஸ் ஆபீசர்கிட்ட போய் மாட்டிக்கிட்ட, இவளை கழட்டி விட்டு வா அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறாருன்னா, பார்வதி இழந்தது போல இவளை இழக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவளை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோயினிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது நம்ம ஹீரோவை. ஏன்னா ஒரு பிராத்தல் இருக்கிற பொண்ணை எல்லாருமே தப்பா தான் பார்ப்பாங்க, ஆனா நம்ம ஹீரோ மட்டும் அவளை ஒரு தேவதையா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, அந்த தப்பு பண்றவங்க எல்லாமே தப்பானவங்க யாரும் எழுதி கொடுக்கல. சோ அதனாலே நம்ம ஹீரோயினிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது நம்ம ஹீரோ. வாழ்ந்தா இவங்க கூட ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கும் நம்ம ஹீரோயினையும் பிடிச்சி போயிருக்கு. எதனால அவாய்ட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பார்வதி போல நம்ம சந்திராவே இழந்துடக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவாய்ட் பண்றாரு. ஏன்னா ஆக்சுவலா சொல்ல போனா பார்வதி கூட இருக்கும் போது ஒரு நண்பரை இழந்துட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ சஸ்டென்ற ஒருத்தர். இப்ப நம்ம ஹீரோ கூட இருக்கிறது கருப்பு அந்த கிட்டி, அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின், இவங்க ரெண்டு பேருமே தான். இவங்க 4 பேருமே டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ பணம் கிடைச்சிச்சு, இதுக்கப்புறம் பணத்தை ஒப்படைச்சு நம்ம ஆந்திரா போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் போட்டு வந்துட்டு இருக்க. இந்த இடத்துல இன்னொரு திருப்பம் நடக்குது. அதாவது இப்பதான் அந்த போலீஸ் ஆபீசர் டீம் வந்து அரசனே வந்து போட்டுட்டு, சோ தேவதாஸ் டீம் எங்க இருக்காங்க அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல களத்துல இறங்குறாங்க பத்தியா. இந்த போல இடத்துல இன்னொரு திருப்பம் நடக்குது. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்டி இருக்காரு பத்தியா, அவர் வந்து டோட்டலா நம்ம ஹீரோயினியா மைண்ட் வாஷ் பண்றாரு. அதாவது நீ தேவதாஸ் கூட இருக்காத, நீ என் கூட இருக்கதால எங்களுக்கு தான் பிரச்சனை, தயவுசெய்து இங்கிருந்து கிளம்பி போயிடு அப்படின்ற மாதிரிலாம் இல்ல நான் இவரு கூட தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு அவங்க ஃபோர்ஸா இருக்காங்க. சோ இந்த போல பஞ்சாயத்துக்கு நடுவுல இவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த போலீஸ் ஆபீசர் எல்லாமே கிளம்பி வந்துடுறாங்க. சோ இவங்களும் ஒரு இடமா மாறி மாறி போயிட்டு இருக்காங்க அவங்களுடைய மறைவுக்காக. இப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல தங்குறாங்க, பணத்தை வச்சுக்கிட்டு காலையில எந்திரிச்சு போயிடுவோம், உங்களை எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படின்ற நம்ம ஹீரோ சொல்லிட்டு விடியுது. விடிஞ்ச உடனே அந்த இடத்துக்கு போலீஸ் ரவுண்ட் பண்ணிடுறாங்க.
பண்ணிடுறாங்க, ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அதை காட்டி கொடுத்ததே அந்த வீட்டோடைய நபர் தான். அவனுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போக அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து போலீஸ் கிட்ட அகைன் திரும்ப மாட்டிக்கிறாரு. ஸோ அகைன் மாட்டினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை கூட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு விசாரிக்கிறாங்க. அந்த போல நேரத்துல வந்து நம்ம ஹீரோயினி வந்து எப்படியாவது நம்ம தேவதாசை போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸா இருக்காங்க. ஆனா நம்ம கிட்டி இருக்கான் பாத்தியா, அவனுக்கு எக்கேடு கெட்டா போகட்டும், நம்ம வந்து ஆந்திராவுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. நீலாம் ஒரு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அவர் உதவி பண்றேன் அப்படி சொல்ல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம கிட்டி, கருப்பு, அப்புறம் நம்ம ஹீரோயினி இவங்க 3 பேருமே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற நம்ம ஹீரோவை ரெக்கவர் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு நம்ம ஹீரோயினி எல்லாத்தையும் சரமாரியா போட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோவையும் காப்பாத்திடுறாங்க. அப்ப பாருங்க நம்ம ஹீரோவை போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது அடிச்சு விசாரிச்சிருப்பாங்க. கூட ஒரு பொண்ணு இருந்தா பாத்தியா, அவளை பத்தி தப்பா பேசியிருப்பாரு அந்த போலீஸ் ஆபீசர். அவனை போட்டு தள்ளிடுவாரு பயங்கரமா நம்ம ஹீரோ. இப்பதான் நம்ம ஹீரோவை காப்பாத்திட்டாங்கல்ல. நம்ம ஹீரோ அங்க இருந்து ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் இப்ப அந்த போலீஸ் டீம் வந்து அதே ஃபோக்கஸ்ல தான் இருக்காங்க. உன்னை தேடணும் அப்படி சொல்லிட்டு இப்ப கண்டுபிடிச்சிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு ஒரு காட்டு பகுதி போக இவங்க வந்து போலீஸ் கிட்ட அகைன் மாட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல பாருங்க கருப்பு வந்து இறந்து போயிறாங்க. இதுல வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிராரு நம்ம ஹீரோவும் கிட்டியும். எப்படியாவது இவங்களை போட்டு தள்ளி ஆகணும் அப்படி சொல்லி நினைக்கிறாரு. அப்புறம் வர போலீஸ் எல்லாத்தையுமே இவர் நம்ம ஹீரோ சரமாரியா ஷூட் பண்ணி எல்லாத்தையும் தும்சம் பண்றாரு. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோயினி கூட இருந்து சப்போர்ட் பண்றாங்க. சோ கிட்டி வந்து தனியாளா இருந்து சமாளிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோவும் உள்ள களத்துல இறங்கிட்டாங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ வந்து பிளாஷ்பேக் பேசிட்டு இருக்கும்போது கரண்ட் சிச்சுவேஷன்ஸ் தான் காட்டாங்க. அதாவது நம்ம ஹீரோவுடைய அப்பாவை தான் காட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து ஏன் அவங்க அப்பா கிட்ட பேசல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல நம்ம ஹீரோ வந்து அவருடைய தாய்மாமனை கொலை பண்ணிருக்காரு. அந்த ஒரு வைராக்கியத்துக்காக தான் இன்ன வரைக்குமே அவங்க அப்பா பேசாத இருக்காங்க. எதுக்காக அவங்க தாய்மாமனை கொலை பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை அடிச்சு கொலை பண்ணதே அவங்க தாய்மாமன் தான். அதனால அந்த வெறிக்காக கொலை பண்ணிட்டாரு. ஸோ என் பையன் ஒரு கிரிமினலா இருக்கு, எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் பேசல அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இப்போ வந்து அந்த மோட்டரை சரி பண்ண கொடுக்க வந்தார் பத்தியா, அவர் ஒரு கதையை சொல்றாரு. உன் பையனை நீ இப்படி நினைக்கிற, ஆனா உன் பையனை நான் தெய்வமா நினைக்கிறேன் அப்படி சொல்றாரு. எதுக்காக? படத்துடைய ஆரம்பத்துல அந்த 7 லட்ச ரூபாய் பணத்தை திருடிட்டு ஒரு போலீஸ் ஆபீசர் ஒருத்தனை கொலை பண்ணிருப்பாரு. இறந்து போனவருடைய அப்பா தான் இவரு அந்த மோட்டர் ரெடி பண்ண வந்தவர். அவர் வந்து நம்ம ஹீரோவுடைய அப்பாட்ட சொல்றாரு, இவர் தான் எனக்கு உதவி பண்ணாரு, இந்த பலம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, என் பையன் இவ்வளவு நல்லவனா அப்படி சொல்லிட்டு. ஏன்னா இங்க ஏதாவது யாராவது தப்பு பண்ணா போலீஸ் கிட்ட போய் நிக்கலாம், ஆனா போலீஸே தப்பு பண்ணா உன் பையன் போல கேங்ஸ்டர் தான் வந்து நிக்கணும் அப்படி சொல்லிட்டு ப்ரூவ் பண்றாரு. இதுக்கப்புறம் அந்த மோட்டர் நீ சீர் பண்ண தேவையில்ல, உன் பையன்கிட்ட முடிஞ்சா பேசு அப்படி சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பி வந்தாரு. சோ இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயினி 2 பேருமே அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து இங்க நிக்கிறாங்க. சோ அந்த பணத்தை அந்த பையன் கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஹீரோ உங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நீ இங்கிலீஷ் மீடியம் போய் படி அப்படி சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுத்துறாரு. இன்னொரு சைடு அவங்க அப்பா கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு, பேசுறாரு, ஆனா அவங்க அப்பா வந்து சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல. சரி எங்க இருந்தாலும் நல்லா இருப்பா, இதுக்கப்புறம் ஒரு புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போறேன், இவ கூட ஏதாவது உதவினா என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா எனக்கு ஃபோன் பண்ணுப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. சோ இப்போ நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோ அதாவது தேவதாஸ் அண்ட் சந்திரா ஒரு புது லைஃப ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அத்தோட இந்த படத்தோட கதையும் முடிக்கிறாங்க. சோ இந்த படத்துல பேசிக்கா சொல்ல வரது என்னன்னா ஒரு பெண்ணை பத்தி ரொம்ப அழகாவே சொல்லியிருக்காங்க. என்னடான்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பிரார்த்தல இருந்தாலும் அவ தப்பானவ இல்ல, அவளுக்கும் அன்பு இருக்கு, அவளுக்கு ஆசை இருக்கு, நிறைய கனவுகள்லாம் இருக்கு அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே தாண்டி ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த பையனை அவங்க அப்பாவை போலீஸ் ஆபீசரே அந்த பணத்துக்காக கொலை பண்ணிருக்காங்க பத்தியா. இதெல்லாமே எல்லாரையும் பயங்கரமா யோசிக்கிற விதமா மாறிச்சு. ஏன்னா அவங்க வீட்டுல ஒரு பையன் இருந்து இதே போல ஆசைப்பட்டு தான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாமே தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தப்பு செய்யறோம் வேற யாராவது இருந்தா வேற யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஆனா இந்த சைடு போலீஸே தப்பு பண்றாங்களே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கேள்விக்குரிய வச்சிருக்காங்க. சோ குறிப்பா சொல்ல போனா லோகேஷுக்கு இந்த படம் பிளாக் பஸ்டர் தான் சொல்ல முடியும். ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி சொல்லிட்டு பயங்கரமா கலக்கி விட்டாரு. அதான் நான் சொல்றேன், ஒரு 15-20 ரோலெக்ஸை பார்த்த மாதிரி இருக்கு நம்ம லோகேஷ. சோ கண்டிப்பா இந்த டிசி படம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். படம் எப்படி இருந்துச்சு, எக்ஸ்பிளனேஷன் எப்படி